இன்னைக்கு எபிசோட்ல சமையல் போட்டி கோபிக்கும் பாக்யாவுக்கும் மட்டும் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. 7 ரவுண்ட்லயும் நாம தான் ஜெயிக்கணும்னு நினைச்சோம். அவன் நல்ல நேரம் 2 ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டான். ஆனா மீதி இருக்க 2 ரவுண்ட்லயும் நாம தான் ஜெயிக்கணும்னு ஈஸ்வரி பாட்டி சொல்றாங்க. கோபியும் 2 ரவுண்ட்லயும் ஜெயிச்சே ஆகணும்னு கூட சமைக்க இன்னொரு செஃப்பை ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து சமைச்சு இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சே ஆகணும்னு செஃப் கிட்ட சொல்றாரு. கோபி ஈஸ்வரி பாட்டி கிட்ட நான் ஜெயிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப 2 ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாரு. நான் ஜெயிக்கவே மாட்டேன்னு வெளியே சொன்னா உங்க மனசுல நான் தான் ஜெயிக்கணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. ஆனா பாட்டி கோபி பேசினதெல்லாம் கண்டுக்காம அவரை வெறுப்பேத்துற மாதிரி பாக்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இனியா பார்ல அவ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. பாக்யா இனியாவுக்கு கால் பண்றாங்க. இனியா கால் அட்டன் பண்ணலன்னு பாக்யா டென்ஷனா இருக்காங்க. செல்லியனுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. நான் அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கேன், அவ வந்த உடனே கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறேன், நீங்க பயப்படாதீங்கன்னு செல்லியன் சொல்றான். கோபி சமைக்க இன்னொரு செஃப் ஏற்பாடு பண்ணதால பாட்டி ஜட்ஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்க கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணாங்கன்னு ஜட்ஜ் சொல்றாரு. உங்களுக்கும் தேவைன்னா நீங்க வேற ஆள் மாத்திக்கலாம், எங்களுக்கு தேவை 3 பேர் சமைக்கணும், அதுதான் எங்களோட ரூல்ஸ்னு ஜட்ஜ் சொல்றாரு. அப்புறம் போட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. 2 டீமும் பயங்கரமா சமைச்சிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸ் 2 டிஷ்ஷையும் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ரவுண்டோட வின்னர் கோபின்னு சொல்றாங்க. அதை கேட்டு கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.